வெல்கம் டு ஆல் 1 மினிட் ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம எதை வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷேக்குவாரா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு போராளி. ஷேக்குவாராவுக்கு காதல் தோல்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாம், ஷேக்குவாராவுக்கு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அப்படின்னு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தன்னோட காலகட்டத்தில் லாஸ்ட் எண்டில் சாகர தருவாயில் இவர் வந்துட்டு குண்டடிப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ வந்து நினச்சி பார்க்குறாரு, எங்கன்னா பொலிவியாவில் வந்துட்டு குண்டடிப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கப்போ தன்னோட ஃபஸ்ட் லவ் பற்றி வந்து நினச்சி பார்க்குறாரு. அவரோட புக்லேயும் அது வந்து போட்டிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க பேர் வந்து சின்சினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் டயத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு நீட்டாக அந்த தாடி கிடிலாம் வந்து ட்ரிம் பண்ணி சேவ் பண்ணி எல்லாரும் அழகாக இருக்கிறப்ப இவரோட தோற்றம் மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சின்சினா அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு அழகுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக எந்த விஷயமும் செய்யாமல் இருக்காங்க. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேக்குவாராவுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை அவங்க மேலே கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்குவாரா மேலே இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடிப்படியிலேருந்து அவங்க காலேஜ்லேருந்து அப்படி இறங்கி வராரு. பார்த்துட்டோம் என்ன இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், இவரோட கொள்கைகள்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிட்டு 2 பேர் இருக்கிறப்போ அவங்களுக்கு சின்சினாவுக்கு எந்த விஷயம் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து பிடிச்சிச்சோ அதே விஷயங்கள் கொஞ்ச நாளில் ஷேக்குவாராட்ட வந்து பிடிக்காம போச்சு. அப்படி என்ன பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவரோட தோற்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்க்குற பயங்கரமாக ஸ்டைலாக இருக்கார். அப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஷேவ் பண்ணால் தான் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எந்த தோற்றத்தை வச்சு இவர் வந்து பிடிச்சிச்சோ அதே தோற்றத்தினால இவங்களை வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சின்சினா அவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு லவ் வந்து அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து போயிட்டு இருக்கப்போ அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் வந்து தெரிய வருது. அப்பா அம்மாவுக்கு தெரிய வரப்பையும் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்சினாவோட ஃபேமிலி அவங்கன்றது வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஆனால் ஷேக்குவாரா அப்படின்றவங்க நம்மள மாதிரி வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலியாக இருக்கார். அதே நேரத்தில் இவரோட கொள்கைகள் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒரு புரட்சியாளராக மாறணும். அதே நேரத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, புரட்சியாளராக மாறணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்றது தான். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சின்சினா வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக மாற மாட்டேன், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேரும் வந்துட்டு பேசாமல் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு ஒரு பயணம் போகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளில் ஷேக்குவாரா அப்படின்ற ஒரு கிளம்புறப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லெட்டர் வந்துட்டு எழுதிட்டு போகிறாரு. யான்னு கேட்டிங்கன்னா சின்சினாவுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதிட்டு போகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து சேர்ந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரையும் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இவர் போகிறார். ஆனால் சின்சினா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களை வந்து நம்ம லவ் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை, ஆனால் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இது நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு திருப்பி வந்து பார்க்குறப்போ சின்சினா அங்கே இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கே வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு காதல் தோல்வி அப்படின்றது வந்துட்டு நம்ம ஷேக்குவாராவுக்கும் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.